ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதில் முதலாவது என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதாவது 2 எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு வைடு இருக்குது. ஒன்று பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இது 2ல் இருந்துமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேரை வாங்கலாம். சரிங்களா? இப்போது என்எஸ்சி வெப்சைட்டில் கிட்டத்தட்ட சரிங்களா 2500 நியர்லி அந்த ரேஞ்சில் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ்னால் ஷேர் இருக்குது. ஒரு கம்பெனி 2500 கம்பெனி பக்கம் நியர்லி இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் ஷேர் வாங்கலாம். இதில் என்எஸ்சி வெப்சைட்டு சரிங்களா, என்எஸ்சி இந்தியா இப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். சரிங்களா? என்எஸ்சி இந்தியா அப்படின்னு கொடுங்க. இதில் இந்த பேஜ் வந்தோடனே இதில் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கா, மார்க்கெட் டேட்டா, இதை கிளிக் பண்ணி நேராக இங்கே வந்தீங்கன்னா இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்டார் வாரியாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நெஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் 50 அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்டி 50 அப்படின்னா டாப்பில் இருக்கிற 50 கம்பெனி. சரிங்களா? இந்த 50 கம்பெனியை தான் மேஜராக ட்ரேட் நடக்கும் இந்த 50 கம்பெனியில் தான். சரிங்களா? அந்த நான் சொன்னால 2500 கம்பெனி பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால அதில் டாப் 50, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 50. சரிங்களா? அப்புறம் பேங்க் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் பிரிச்சுடுவாங்க. அப்புறம் ஸ்டாக் ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி தான் எனக்கு இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ டாடா ஸ்டீல்னு இருக்குது, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து அப்படி 1 by 1 கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஒன்று வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு நெஃப்டி 50ல் ஒரு ஷேரை வாங்கி காட்டுறேன். ஸோ நான் இதுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போனால் இப்போ டாப்பில் போயிட்டுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். 50 ஸ்டாக் இதில் இருக்கும், 50 ஷேர் இருக்கும். சரிங்களா? கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை அப்படியே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது இன்றைக்கி நம்ம 10வது நாளாக கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம பேசிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 100 டேஸ்லேயே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் போயிடும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? 2வது நமக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை. எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? 24 ஹவர்ஸ்லேயே அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்படி வந்த உடனே சரிங்களா நான் பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், இதில் நான் ஆட் பண்ணணும். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுறேன். பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போது இதில் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது இதனுடைய சார்ட் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ள ஷோ ஆகும் சார்ட்டை. சரிங்களா? எனக்கு உள்ள சார்ட் வேண்டாம். நீங்கள் ஒய்டராக பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு அவுட் சைடு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒய்டாக இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு ரிசர்ச் மெத்தட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் டாடா ஸ்டீல் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, 209ன்னு ட்ராவல் ஆகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், டாடா ஸ்டீல் வாங்க போகிறேன். சரிங்களா? இப்போது இதில் 2 இருக்குது. ஒன்று இன்ட்ராடேனா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கணும். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ராடேலேயே ஷோ பண்ணுறேன். இப்போது இன்ட்ராடேயில் 10 ஸ்டாக் வாங்குகிறேன். ஓகேங்களா? 10 அப்படின்னு போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லிவரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இப்போது 208ன்னு இருக்கா, ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 208 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? லாங் டேர்ம்னா உங்களுக்கு இந்த லிவரேஜ் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? லாங் டேர்ம்னா இந்த ஃபுல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இது இன்ட்ராடே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 5x அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது 5x அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் எவ்வளோவில் இருக்குது, 209ல் இருக்குது. சரிங்களா? 209 இன்ட்டு
நான் எத்தனை ஸ்டாக் வாங்க போகிறேன் அப்படின்னா 10 ஸ்டாக் வாங்க போகிறேன். ரைட்டா? ஆக்சுவல் பேமெண்ட் என்ன வரணும்? 2090 வரணும். சரிங்களா? இது லாங் டேர்ம் கிளிக் பண்ணால் இந்த 2000 சம்திங், சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இதே இது நான் இன்ட்ராடே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெறும் 417 ரூபாயே போதும். ஏன் அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். 5x கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் எல்லாருமே இன்ட்ராடேயை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம். சரிங்களா? இப்போ நான் இன்ட்ராடேயில் என்ன பண்ணுறேன்? ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆயிடுச்சா? எனக்கு என்ன ப்ரைஸில் வேணும்னு நினைக்கிறேனோ நான் என்ன பண்ணுறேன்? 208 அப்படின்னு போட்டு வச்சிடுறேன். சரிங்களா? இல்லை 209 அப்படின்னு போட்டு வச்சிடுறேன். போட்டு வச்சுட்டு இந்த ப்ரைஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா பை அப்படின்னு கொடுத்தா இந்த ஷேர் வாங்கிடும் இன்ட்ராடேயில். கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஷேரை நம்ம வாங்கியாச்சு. ப்ராஃபிட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 10 ஷேர் வாங்கியாச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை நான் விற்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். எனக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் லாபம் வருது எவ்வளோக்குள்ளே வந்தால் எனக்கு 210 வந்தால் நான் விற்றுறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா செல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இப்போவுமே போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10 குவான்டிட்டி வாங்கினேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு 211 வந்தால் எனக்கு லாபம். ஏன்னா மேலே போக போக தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 210 அப்படின்னு போட்டு வைக்கிறேன். இல்லை இது மேலே தான் வரும் அப்படின்னா ஒரு 50 காசு, 210.50 இப்படி நீங்கள் போட்டுட்டு செல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் இது வந்துட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஒரு 1 ஹவர் கழித்து வந்து நீங்கள் பார்க்கணும், மேலே போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்கும். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கீழே வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன ஆகும்? இது மேலே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ரைஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். அப்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? அப்போது 10 ஷேர் வாங்கியிருக்கோம். கரெக்டுங்களா? 10 ஷேர் வாங்கியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் டைரெக்ஷன் மேலே போட்டிருக்கோம். அதாவது 209க்கு வாங்கியிருக்கோம். சரிங்களா? 210.50 1,000 வந்தால் என்னவா இருக்கும்? நான் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது 1.50. சரிங்களா? இது விற்றுச்சுன்னா எனக்கு 15 ரூபா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்களே ஷேரை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே வாங்கிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று இல்லை எனக்கு இப்போவுமே க்ளோஸ் ஆகும், நான் இங்கே விற்ற இடத்துலேருந்து இன்னும் கீழே இறங்கும், எனக்கு வந்து இதை இருக்கிற ப்ரைஸ்லேயே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரிங்களா? நீங்கள் இந்த ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்குல்ல 208.64, சரிங்களா, 208.50 அப்படின்னு சொல்லி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை இது வந்து நான் தப்பாக ட்ரேட் எடுத்துட்டேன், இது வந்து கீழே தான் எனக்கு இறங்கும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு மாடிஃபை பண்ணிட்டு மாடிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு விற்று கொடுத்துரும். கீழே நீங்கள் விற்றீங்க 209க்கு கீழே விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நல்லா ரிசர்ச் இருக்குது. ஒரு ஷேரை நீங்களே சிம்பிளாக வாங்கிடலாம். சரிங்களா? அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.